எல்லோருக்கும் என் அன்பான வணக்கம். இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது ஒரு கிராமத்து ஸ்டைலில் சமைச்ச எனக்கு மிகவும் பிடித்த ஒரு மீன் குழம்பு தான். அது செய்கிறதுக்கு முன்னால் நாங்கள் கடைக்கு போயிட்டு மீனை முதல்ல வாங்கிட்டு வருவோம். இப்போ கடைக்கு வந்தாச்சு. கடையில் பாருங்கள், உயிரோடையும் மீன் இருக்குது. இப்போ நாங்கள் இந்த உயிருள்ள மீனையும் வாங்கி கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போய் சமைக்கலாம். ஆனால் இது எனக்கு இந்த மீன் பெருசாக விருப்பம் இல்லை. எனக்கு பிடிச்ச ஒரு வகையான மீன், அதை தான் நான் பெரும்பாலும் சாப்பிடுவேன். நான் அதைத்தான் வாங்க வந்திருக்கிறேன். அதை தான் உங்களுக்கும் காட்டுறதுக்கு இந்த வீடியோவை நான் போடுறேன். இப்போ இந்த கடையில் என்னென்ன வகையான மீன்கள் இருக்குன்னு சொல்லி முதல்ல பார்ப்போம். இதில் பாருங்கள், லொப்ஸ்டாரும் இருக்குது உயிரோட, நாங்கள் வாங்கலாம். இதில் பல வகையான மீன்கள் இருக்குது. எனக்கு எல்லாத்தோட பேரும் தெரியாது. இது ஒரு சைனீஸ் கடை. எனக்கு பிடிச்ச அந்த மீன் இந்த சைனீஸ் கடையில் தான் இருக்குது. தமிழ் கடையிலையும் நான் அது பார்த்தில்ல. அதால் அந்த மீனுக்காக மட்டும் இந்த சைனீஸ் கடைக்கு வருவேன். இது இந்த சல்மான் மீன் எல்லாம் கட் பண்ணி இருக்குது. அப்படியே பார்த்து கொண்டு வந்தேன். இதில் பாருங்கள், கூடுதலாக சல்மான் மீன் தான் இங்கே அக்கள் வாங்குவினோம். அதால் அதுதான் கூட இருக்குது. அதோட இது கிங் ஃபிஷ்ஷும் இருக்குது, அதுவும் வாங்கலாம். இதில் இருக்கிறது தான் எனக்கு பிடிச்ச மீன், இந்த மஞ்சள் கலரில் இருக்கிறது. ஆனால் இதுக்கு தமிழ் பேர் எனக்கு என்னென்று தெரியாது. வாவல் மீன் என்றும் சொல்லினோம், வவ்வால் மீன் என்றும் சொல்லினோம். ஆனால் இது பம்பனோ மீன், பம்பனோ ஃபிஷ் தான் இது. இது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இது அமெரிக்காவோட ஃப்ளோரிடா மாநிலத்திலேருந்து இங்கே வருதுன்னு சொல்லினோம். இப்போ நான் இந்த மீனுக்காகத்தான் இந்த கடைக்கே வருவேன். இப்போ மீனை வாங்குவோம். இங்கே நாங்கள் மீனை வாங்கினோன்னா அவை எந்தெந்த மீனங்களுக்கு வேணுமென்று காட்டினா அவை அதை எடுத்து அதுக்கு வெயிட் பார்த்து அதை கட் பண்ணி க்ளீன் பண்ணி தந்துடுவினோம். இப்போ இவர் கட் பண்ணி க்ளீன் பண்ணுறார். அதை எப்படி செய்கிறாருன்னு பாருங்கள். மீனை கட் பண்ணிக்குள்ளே எங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி தருவினோம். இப்போ அவர் இந்த சைஸ் ஓகேன்னு சொல்லி தான் கேட்டோம். நாங்கள் ஓகேன்னொன்னே அவர் தொடர்ந்து கட் பண்ணுறார் பாருங்கள். இப்போ மீனை கட் பண்ணி முடிச்சிட்டார். இனி வாங்கி கொண்டு வர வேண்டியதான். நான் வீடியோ எடுத்து கொண்டு வந்ததால் என் ஹஸ்பண்ட் தான் வாங்குகிறார் மீனை. இப்போ நாங்கள் மீன் வாங்கி முடித்தாச்சு. இனி வீட்டில் போய் எப்படி சமைக்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல நாங்கள் ஒரு மண் சட்டியில் எடுத்து முதல்ல இந்த மீனை போட்டு கழுவணும். மீனை நான் முதல் ஒரு தடவை கழுவி எடுத்துட்டு அதுக்கு பிறகு நான் என்ன செய்ய போகிறேன், கொஞ்சம் மஞ்சளும் கொஞ்சம் உப்பும் சேர்த்து திரும்பவும் கழுவி எடுக்க போகிறோம். இந்த மீனில் அந்த ஒட்டி மீன், ஓரா மீன் நாங்கள் ஊரில் வாங்குவோம். அந்த மீனில் இருக்கிற ஒரு வெடுக்கு மணம் உண்டு இந்த மீனிலையும் வரும். இப்போ நாங்கள் அதுக்காக முதல்ல மஞ்சள் உப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டோம்னு சொன்னால் அந்த மணம் இருக்காது. இப்போ இந்த மீனை நாங்கள் கழுவி எடுத்தாச்சு. இந்த மீனில் பாருங்கள், நடுவில் மட்டும்தான் முள் இருக்கும், சைட்டில் எந்த முள்ளுமே இருக்காது. அதால் இது சாப்பிட்றதுக்கு ஈஸி, முள் பிரச்சனை இருக்காது. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கலாம், பொரிச்சும் சாப்பிடலாம். இப்போ இந்த மீன் எல்லாத்தையும் நாங்கள் ஒரு சட்டியில் போட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அதோட கொஞ்சமாக தேசிக்காய் புளியையும் நாங்கள் விட்டு இந்த லெமனை நான் எடுத்துருக்கிறேன், அதையும் கொஞ்சம் விட்டு நல்லா கலந்து ஒரு 10 நிமிஷம் ஊற வைப்போம். அப்போ மேலதிகமாக இருக்கிற அந்த வெடுக்கு வாசனை இருந்தாலும் அது போயிடும். இப்போ இனி இதை சமைக்கிறதுக்கு ரெடி ஆகும். அதுக்கு நான் கொஞ்சம் முட்பால் எடுத்துருக்கிறேன், அதாவது தேங்காய் பாலோட முதற்பால். அதோட இது தேங்காய் பாலோட 2ஆம் 3ஆம் பாலும் எடுத்துருக்கிறேன். ஒரு பாதி தேங்காயை நீங்கள் திருவி புளிஞ்சு எடுத்தால் காணும். யாழ்ப்பாணத்து கறி பவுடர் மிளகாத்தூளுக்கு எடுத்துருக்கிறேன். அதோட மஞ்சள் தூள், சிறிதளவு உப்பு, அதோட வெந்தயம், புளியும், அதாவது பழப்புளியும் சிறிதளவு எடுத்துருக்கிறேன். அதோட சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, உள்ளியும் எடுத்துருக்கிறேன். இதோட இந்த மீனையும் ரெடி பண்ணி அதுக்கு கருவேப்பிலையும் எடுத்துருக்கிறேன். இப்போ நாங்கள் முதல்ல புளியை ஊற விடுவோம்.
அதுக்காக வேண்டி நான் கொஞ்சம் வார்ம் வாட்டரில் ஊற விட்டுருக்குறேன். இப்போ நான் வந்து எங்களோட அம்மம்மா எப்படி செய்வாவோ யாழ்ப்பாணத்து கிராமத்து ஸ்டைலில் கூட்டி வச்ச மீன் குழம்புன்னு சொல்லி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். எல்லா பொருட்களையும் உண்டா போட்டு ஒரு மண் சட்டியில் கூட்டி வச்சிருவினோம். அந்த முறையில் தான் நான் இப்போ செய்ய போகிறேன். இதுதான் எங்களோட பாரம்பரிய மீன் குழம்பு வைக்கிற முறை. முதல்ல மஞ்சள் தூளை போடுவோம். அதுக்கு பிறகு இந்த மிளகாத்தூள் எடுத்து வச்ச மிளகாத்தூளை போடுவோம். இதோட அளவெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன், நீங்கள் போய் பாருங்கள். இப்போ வெந்தயத்தையும் அதுக்குள்ளேயே சேர்ப்போம். அதே மாதிரி எல்லா பொருட்களையும் சேர்ப்போம். நான் வெட்டி வச்ச பச்சை மிளகா, அதே மாதிரி வெட்டி வச்ச உள்ளி, அதே மாதிரி சின்ன சின்னதாக வெட்டி வச்ச சின்ன வெங்காயம் தான் மீன் குழம்புக்கு எப்போவுமே சுவை. அந்த காலத்தில் அம்மம்மாவையெல்லாம் சின்ன வெங்காயம் தான் பாவிக்கிறவ. அதோட கருவேப்பிலையும் இப்படி பச்சையாகவே உருவி அப்படியே போடுவோம். நல்ல வாசனையாக இருக்கும். இதோட கரைச்சி வச்ச பழப்புளி தண்ணியை ஊற்றி அதோடையே நான் வந்து இந்த 2ஆம் 3ஆம் பாலையும் சேர்த்து அதோடைய முதல் பாலையும் சேர்த்து இப்போ நாங்கள் குழம்புக்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் வந்து ஒரே அடியாகவே போட்டு இதை வந்து நல்லா கலக்கி வைக்கிறதான் கூட்டி வச்ச மீன் குழம்பு. இப்போ கலக்கி வைக்கிறதுக்காக வேண்டி நாங்கள் இந்த அகப்பையை பாவிக்க போகிறோமா? இல்லை, இந்த அகப்பையை நாங்கள் பாவிக்க போகிறதே இல்லை. இதை வந்து நாங்கள் கையால் தான் இப்படி நல்லா கலக்கி எடுத்து வைக்க போகிறோம். இப்போ கைப்பக்குவம் தான் அந்த காலத்தில் எங்களோட அம்மம்மாவோட கைப்பக்குவம் தான் அந்த மீன் குழம்புக்கு ஒரு தனி சுவை கொடுக்கும். நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அவட மீன் குழம்பு. எனக்கு இப்போவும் நினைச்சா வாயூரும் அந்தளவு டேஸ்ட்டாக வைப்பா. அது வந்து கைப்பக்குவம். அதோட இந்த உப்பையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுட்டு இனி கொதிக்க விடுறாதான். இப்போ கூட்டி வச்ச மீன் குழம்பு இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். இப்போ 10 நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு குழம்பு ஓரளவுக்கு ரெடி ஆகிட்டு பாருங்கள். நல்ல வாசனையாகவும் இருக்குது. அந்த வெந்தயம் கருவேப்பிலையோட வாசனை நல்ல அமோகமாக வருகுது. இப்போ நாங்கள் அதை வந்து அகப்பை வச்சு கலக்கக்கூடாது. இந்த மாதிரி 2 பக்கம் பிடிச்சி தூக்கி இந்த மாதிரி ஆட்டித்தான் கலக்கணும். இல்லாட்டி மீன் வந்து உடைஞ்சிடும். இப்போ மீன் எப்படி வெந்திருக்குன்னு சொல்லி ஒரு துண்டை எடுத்து உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்கள். இப்போ நல்லாவே வெந்திருக்கு பாருங்கள். நல்ல ஜூஸியாகவும் இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ இதில் வந்து நாங்கள் உப்பு புளி முறைப்பு எல்லாமே கணக்காக இருக்கான்னு சொல்லி இந்த மாதிரி கையில் கொஞ்சத்தை விட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். டேஸ்ட் பண்ணி நல்ல உரைப்பு புளிப்பு காரம் எல்லாமே நல்ல அளவாக நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இப்போ மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு இப்போ நாங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணின பிறகு பாருங்கள், இந்த மண் சட்டியில் இருக்கிற சூட்டில் அது கொதிச்சு கொண்டே இருக்குது. இப்போ அப்படியே இருந்து செட் ஆகிடும். ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விடுவோம். இந்த மீன் குழம்பு எப்போவுமே உடனே சாப்பிடக்கூடாது. ஒரு 2-3 மணித்தியாரத்துக்கு பிறகு சாப்பிடக்குள்ள நல்லா ஊறி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை விட அடுத்த நாள் வச்சு சாப்பிட்டா, இந்த மண் சட்டியோட மூடி வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிட்டா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ இந்த கோதுமை மாப்புட்டோட இந்த மீன் குழம்பு சாப்பிட போகிறேன். நீங்களும் இப்படி செய்து சாப்பிட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த மாதிரி பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுமென்னு சொன்னால் இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி உங்களோட உறவினர் நண்பர்களுக்கு இதை பற்றி தெரிவிக்கவும் மறக்காதீங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் ரஸ்னா. நன்றி, வணக்கம்.